வெல்கம் பேக் டு அ கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நம்ம டைனமிக்ஸ் ஐடியாஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் லெக்சரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி பேசியிருந்தோம். ஆனால் நம்ம பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் எனர்ஜிலேயே ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். தட் இஸ் திஸ். பட் இந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ்க்கு இதுக்கும் பெருசாக ரிலேஷன் இருக்க போகிறது கிடையாது. பிகாஸ் திஸ் ப்ராப்ளம் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி பவர் அண்ட் எஃபிஷியன்சி கான்செப்ட். இப்போ பவர் அண்ட் எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சரி, வாங்க பார்க்கலாம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டம் ஃபைட்டர் டி இருக்குது. அதோட லோட் வித் அந்த டம் ஃபைட்டர் டுகெதராக அதோட மாஸ் 300 kilograms இருக்குது. வேறஸ் கவுண்டர் வெயிட் சி இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் வெரி வெல் சி வாட் இஸ் தட் சி. இந்த சி 400 kilograms இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? now we are asked to determine the power delivered by the electric motor. ஸோ இந்த இடத்துல we have some electric motor. இது எவ்வளோ பவர் டெலிவர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா we have two instances. ஒன்று, இந்த டம் ஃபைட்டர். ஸோ இந்த டி இருக்குது பார்த்துட்டிங்களா, இந்த டம் ஃபைட்டர் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சா, அதாவது இந்த டைரக்ஷனில் தான், அப்வர்ட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆக போகுது. இஃப் இட் இஸ் இன் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வாட் ஹேப்பன்ஸ்? சரிங்களா? சப்போஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் 2.5 மீட்டர் ஒரு பர்டிகுலர் டேட்டா கொடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் ஆக்சலரேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது பவர் எவ்வளோ டெலிவர் ஆகுது. ஸோ இன் டூ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்சஸ் we are asked to calculate the power, right? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் லைக் இந்த இதில் ஜஸ்ட் a minute. இப்போ இந்த இதில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது அப்படின்னா we'll have to use the definition of a power. சரிங்களா? பவரோட டெஃபினேஷனும் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ the strategy that is to be incorporated is definition of power and Newton's second law. ஸோ இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல டம் ஃபைட்டர் டியை ஒரு செப்பரேட் பார்ட்டிக்கலாகவும் அந்த லோடு சியை தனி ஒரு பார்ட்டிக்கலாகவும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் மாடல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ I think I don't need to write it down. So hope you people understand. ஓகே, இப்போ இந்த இதில் தனித்தனியாக மாடல் பண்ணோம் அப்படின்னா from here you can very well see இங்கே எம்எல் இருந்து நம்ம கொடுக்கறது ஒரு ஃபோர்ஸ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் இந்த எம் கூட கனெக்டாக இருக்கிற கேபிளில் ஆக்ட் ஆக போகுது. சரிங்களா? இந்த டியோட வெயிட்டு சியோட வெயிட்டு அதனால நடக்கும்போது கிடைக்கக்கூடியது இந்த இடத்துல there will be some internal force, that is the tension force, tension, right? So tension is there in these two cables. இந்த இதுலேயும் அதான் இருக்க போகுது. சரிங்களா? இதை வச்சுட்டு we model that. ஸோ இப்போ சியிலிருந்து போகும்போது அது அப்வர்ட் டைரக்ஷனில் ரெண்டு சைடு கேபிள்லையுமே டென்ஷன் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் வை வி ஜஸ்ட் ரைட் இட் அஸ் 2T. டியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்னொரு சைடு தான் டென்ஷன் ஆக்ட் ஆகுது, ரைட்? ஸோ இந்த இடத்துல இட் இஸ் கிளியர்லி கிவன் தட் இட் இஸ் 300 kilograms and this is 400 kilogram for us, right? ஸோ யா, தான் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே let us start the analysis, that is the solution process. Let me just write it down. ஸோ இங்கே நம்மளுடைய இந்த ஃபோர்ஸ் எஃபெக்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த எஃபெக்டர் மோட்டர்லேருந்து தான் எக்ஸர்ட் ஆகுது. ஸோ திஸ் ஹேஸ் தி டைரக்ஷன் as the velocity of the dump fighter. ஸோ இதிலிருந்து நம்ம பவர் என்னன்னு எழுதலாம்? ஸோ பவர் ஈக்குவல்ஸ் ஃபோர்ஸ் டைம்ஸ் ஆஃப் தி வெலோசிட்டி, ரைட்? ஸோ இங்கே வெலோசிட்டி என்னென்னு கொடுத்துருந்துருக்காங்க?
it is given to be 2.5 meter per second, right? So that is given in problem. Okay, so first of all இந்த ரெண்டு சிச்சுவேஷன் இப்போ பவர் என்ன அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணணும்னா அந்த ஃபோர்ஸ் என்ன, இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா we are done, right? so first case என்னது பார்த்துட்டீங்கன்னா the first case is uniform motion, ஆனா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ the motion is uniform in this case. இந்த கேஸ்ல என்ன நடக்குது சரிங்களா, யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் வெலோசிட்டி தான் கொடுத்துருந்துருக்காங்க, which means acceleration of c as well as acceleration of d ரெண்டுமே 0 தான். ஏன் velocity is constant, velocity கான்ஸ்டன்டா இருக்கு அப்படிங்கும்போது acceleration ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிருது. so from the free body diagram it is very obvious that so இப்போ இந்த cங்கிற பாடியில இருந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா only in the positive y direction we have the force and that is equal to 0. mass times of acceleration போது we get that to be 0. இதுல இருந்து நமக்கு என்னென்ன force act ஆகுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா 2t in the positive sense minus weight சரிங்களா. so it is 400 times of gravity, okay, equals 0. so அப்போ இதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா you get 2 equals 200 times of gravity, so which is nothing but 200 multiplied with 9.81 இங்க கிலோகிராம் இங்க மீட்டர் per second square, அந்த யூனிட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா you get it is equal to 1962 நியூட்டன் சரிங்களா. அடுத்தது பாடி டீல இருந்து பார்க்க போறோம். in the positive y direction இங்கேயுமே since the acceleration is 0 we get this quantity to be equal to 0. இங்க என்னென்ன force act ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா t plus f minus 300 kilogram multiplied with gravity equals 0. so இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா you get your f equals 300 kilogram multiplied with g minus t, right? so t ங்கிறது என்னது, it was 200 kilogram multiplied with g, so இங்க 300 kilogram multiplied with g minus 200 kilogram multiplied with g, which is nothing but 100 kilogram multiplied with g, which is equal to 100 multiplied with 9.81 meter per second square அப்படிங்கும்போது 981 நியூட்டன் சரிங்களா. இதுதான் force in this, magnitude of the force in this case. so இப்போ magnitude of the force என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. இதை வச்சுக்கிட்டு we can calculate the power. so power is going to be force times of the velocity. force என்னன்னு calculate பண்ணிருக்கோம், it is 981, velocity is 2.5, இங்க யூனிட் வந்து நியூட்டன், இங்க மீட்டர் per second. so இதெல்லாம் calculate பண்ணோம் அப்படின்னா we get 2452 times 2452 watt, okay. so approximately we can write this as power is, or why should we approximate, we can directly fully write it 2.52 watts. this is the power. இப்போ யூனிஃபார்ம் மோஷன் இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். the next is the accelerated motion. so accelerated motion dக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருந்திருக்காங்க, as an instantaneous velocity of 2.5 meter per second, fine, and an acceleration of 1 meter per second square சரிங்களா. இப்போ dக்கு தான் இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன, டம்ப் ஃபைட்டரோட ஆக்சலரேஷன், அதுதான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. டம்ப் ஃபைட்டர் வந்து 2.5 மீட்டர் per second
அது வந்து அதோட ஸ்பீடா இருந்து ஆக்சலரேஷன் 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா, ஸோ ஹியர் இஃப் யூ ஜஸ்ட் லுக், உங்களுடைய இந்த டி வந்து இட் ஹாஸ் டு கோ அப்வர்ட், ரைட்? ஸோ உங்க இந்த டி வந்து அப்வர்ட்ல மூவ் ஆகுது அப்படின்னா, இங்க இது ஒரு யூனிட் மூவ் ஆயிருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிருந்திருக்கும்? ஸோ இங்க எம்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும், ஆஸ் வெல் அஸ் சில கொஞ்சம் நடக்கும். ஸோ இங்க இது வந்து ஒரு யூனிட் அப்வர்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா சி வில் கம் டவுன் ஹாஃப் யூனிட்ஸ் கீழே வந்துருக்கும். சரிங்களா? இங்க என்ன நடக்குதோ அதுல பாதி தான் வந்து இந்த இடத்துல நமக்கு நடக்க போகுது. ஆனா இங்க பாசிட்டிவ்ல நடந்துச்சுன்னா, so that is when it goes upward, c will come downward, right? so இந்த ஐடியாவை கரெக்டா வச்சுக்கிட்டு நம்ம இங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, AD பார்த்துட்டீங்கன்னா it is 1 meter per second square. சரிங்களா? அப்வர்ட்ல போச்சு அப்படின்னா AC என்னது? half times of AD in the negative sense. So minus half meter per second square, or we may just simply write it as minus 0.5 meter per second square or 0.5 meter per second square in the downward direction. இந்த மாதிரி நம்ம சொல்றதுனால சொல்லலாம், ரைட்? ஸோ இப்போ அகெயின் இதை யூஸ் பண்ணி எல்லாம் இருந்துட்டு பை நியூட்டன் செகண்ட் லா எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பாடி சிக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சியில் வந்து என்னது? 2t மைனஸ் that thing, minus just a minute. இப்போ இந்த கேஸ்ல வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்? ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இங்கே நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலி வி ஹாவ் டேக்கன் இட் ராங் ஹியர் இட் செல்ஃப். ஸோ இதை பாசிட்டிவ் சென்ஸ்லையும் இதை நெகட்டிவ் சென்ஸ்லையும் நம்ம எடுத்துருக்கோம். ஆம் ஐ ரைட்? நோ, ஹியர் இட் இஸ் ரைட். ஃபார் த செகண்ட் கேஸ் நம்ம மோஷன் வந்து சிஏ பேஸ் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிறங்காட்டி we just take it as இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட பாசிட்டிவ் சென்ஸா எடுத்து நம்ம பேச போறோம். Am I right? So if that is the case, what we get is 2t. 2t is in the negative sense plus 400 kilogram multiplied with gravity equals, what is the mass? It is 400 multiplied with 0.5. இது பாசிட்டிவ் டைரக்ஷனா நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். தட் இஸ் வை we don't have to substitute this minus. இல்ல as usual இதைத்தான் பாசிட்டிவா கன்சிடர் பண்றோம் அப்படின்னா we can write it as 2t minus 400 gram and here we'll have minus. So anyway ரெண்டுலயுமே நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது, ரைட்? ஸோ இதிலிருந்து if you just see what is your t, it is minus 200 plus here you will have what? 400 multiplied with 9.81 upon 2. So இது என்ன அப்படின்னு simplify பண்ணோம்னா we get 1862 Newton. சரிங்களா? And then for body D, body D ல நமக்கு என்ன நடக்க போகுது? summation Fy is MdAd. So this is F plus T minus 300 times of gravity equals 300 multiplied with 1. சரிங்களா? So F is what? In the 300 plus 300 times of 9.81, and what was the value of T? 1862 N.
இதெல்லாம் calculate பண்ணோம் அப்படின்னா we get the force value is 1381 Newton. So இதிலிருந்து we get force times of velocity is 1381 Newton multiplied with 2.5 meter per second, which is 3452 watt. இதிலிருந்து we conclude the power in this case is 3452 watt. Okay, now we will see few problems on the principle of conservation of energy. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு காலர் வந்து ஒரு ஸ்ப்ரிங்ல அட்டாச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்லைடிங் வித்தவுட் ஃப்ரிக்ஷன் அலாங்க ஒரு சர்க்குலர் ராட்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங்குக்கு அன்டிஃபார்ம் லென்த் வந்து 150 மில்லிமீட்டர், கான்ஸ்டன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 400 நியூட்டன் பர் மீட்டர். இந்த காலர் வந்து ஈக்குலிபிரியம் ஏங்கிற பொசிஷன்ல ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஒரு ஸ்லைட் புஷ் கொடுத்து மூவ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்லைட் புஷ் கொடுத்து மூவ் பண்ணும்போது பிங்கிற ஒரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும்போது வாட் இஸ் த வெலோசிட்டி ஆஃப் த காலர், இதுதான் வந்து நம்மளை கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி டயக்ராம். இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இந்த ஸ்ப்ரிங் வந்து ஜென்ரலாக எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ bear with my diagrams. Suppose I'll try to draw it in simpler way. இங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் வந்து நம்மளோட ஏன்னு கொடுத்துருந்துருக்காங்க, இந்த பாயிண்ட் தான் பி அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வந்து நான் என்னங்கிறது வந்து லெட் மீ ட்ரா இட் இன் ப்ளூ கலர். இங்க பார்த்துட்டீங்கன்னா இப்படி இருக்க போகுது. சரிங்களா? இங்கிருந்து ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்து மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கறத தான் கொடுத்துருக்காங்க. தட் ஒன் லெட் மீ ட்ரா இட் இன் மெரூன் கலர். ஓகே, இதான் நடக்க போகுது. அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருந்துட்டு ஆக்சிஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஹியர் ஐ எம் நாட் ஸ்பெசிஃபைங் எனிதிங். ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் அரவுண்ட். ஸோ ஆர்ஜின் வந்து ஓன்னு எடுத்துருந்துருக்காங்க. இந்த பாயிண்ட் ஏக்கு பேரலாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து they have taken it as C and this point is D. சரிங்களா? ஸோ பொசிஷன் இங்கே ஏங்கிற இதில் இருக்கிறத வந்து we take it as பொசிஷன் 1. அதை பொசிஷன் 1ன்னு எடுத்துப்போம். பியில் இருக்கிறத வந்து பொசிஷன் 2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு வெலோசிட்டி ஆஃப் த காலர் பத்தி நம்ம கிட்ட கேட்குறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸும் இந்த இடத்துல இன்வால்வ் ஆக கிடையாது. சரிங்களா? ஸோ we can make use of the conservation of energy principle to calculate this one. So let us start the solution. பார்த்துட்டீங்க அப்படின்னா பை பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி T plus V equals, sorry, T1 plus V1 equals T2 plus V2. இதுதான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த இடத்துல you will have to clearly note one thing, that is excuse me, clearly note one thing. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? டியூ டு கிராவிட்டிங் ஏதாவது ஆக்ட் ஆகுதா? கிடையாது. சரிங்களா? ஸோ let me just write this as VE1 and VE2 because நம்மளோட இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இந்த இடத்துல அந்த ஸ்ப்ரிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இலாஸ்டிக், அந்த ஸ்ப்ரிங்ல இருக்கக்கூடிய அந்த இலாஸ்டிசிட்டி நேச்சரால மட்டும்தான் ஆக்ட் ஆகுதே தவிர இந்த இடத்துல கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. சரிங்களா? ஸோ டியூ டு கிராவிட்டி we will not have any potential energy. அப்போ
இந்த எலாஸ்டிக் ஃபோர்ஸை வச்சு வர என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜியோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பொசிஷன் 1ல என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். Position 1ல let us calculate the potential energy first of all. So potential energy calculate பண்ணனும் அப்படினா that is VE1 என்னன்னு பார்க்கணும்னா that is half times of kx1 square where x1 அப்படிங்கிறது என்னது, that is the elongation of the spring. ஸோ இந்த பொசிஷனுக்கு வரும்போது ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஒரிஜினலா 150 இருக்கு. ஸோ இந்த பொசிஷனுக்கு வரும்போது ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரம் ஆக்சுவலா கடந்து வந்திருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் 175 பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 125. சரிங்களா, இங்க டிங்கிற பொசிஷன்ல இருந்து சி வரைக்குமே 175 இருக்கு. ரேடியஸ் இஸ் 125, therefore 125 plus 125 that is going to be the diameter. இது மைனஸ் ஒரிஜினல் என்னது 150. இது என்னன்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா what we get is 275 mm மில்லிமீட்டர்ஸ்ல இருக்கு. இதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.275 மீட்டர். இதுல இருந்து we get VE1 is half times of spring constant என்ன கொடுத்திருக்காங்க 400 and x1 is 0.275 meter square. இதை calculate பண்ணும்போது we get this is equal to 15.125 joule. Okay, so in the position we have calculated the potential energy. Now let us calculate the kinetic energy. இந்த இடத்துல we'll have to note one thing, that is velocity. So velocity at this position is 0 because initially restல இருக்கு. சரிங்களா, அது பாட்டுக்கு அங்க அமைதியா இருந்ததை ஒரு புஷ் கொடுத்து தள்ளி விட்டு தான் நம்ம அனுப்பியிருக்கோம். Velocity is 0 in this position, therefore the kinetic energy is 0, right? Now we'll have to calculate the same thing for position 2. So position 2ல let us now calculate the potential energy. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல எலங்கேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பொசிஷன் 2க்கு வரணும் அப்படின்னா என்னது, இந்த ஒரு பொசிஷனுக்கு வரப்போகும். ஸோ இந்த பொசிஷனில் வாட் இஸ் கோயிங் டு பி எல்பிடி லென்த் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால்குலேட் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா ஸோ வி கேன் ஜஸ்ட் ஃபார்ம் அந்த பொசிஷன்ஸை வந்து ட்ராப் பண்ணால் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத ஒரு ஐடியா பார்த்தோம் அப்படின்னா வில் கெட் ரைட். ஸோ இங்கே டி பொசிஷன் இருக்கு, இந்த இடத்துல we have that position B and this is our origin O. So if you see we have something like a right angle triangle. Okay, this is 125 mm. இங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா in between இந்த இடத்துல சிங்கிற பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி தான் போகுது. இது வரைக்கும் 175, இங்க வந்து 125. ஸோ இந்த ஓடி இதுல இருந்து we need dB, that is the length of BD என்னன்னு வேணும். So that is 175 plus 125 square plus 125 square under root. Okay, இது என்னன்னு calculate பண்ணோம் அப்படின்னா we get this to be equal to 325 mm. இது வந்து total length. சரிங்களா, இதுல இருந்து x2 என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா LBD minus அந்த ஒரிஜினலா என்னது unstretched formல 150 mm. So when we calculate it we get 175 mm, that is 0.175 meter. இப்போ VE2 என்னது நமக்கு half times of kx2 square half times of 400 multiplied with 0.175 square which is 6.125 joules.
right? VE2 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். Next we will calculate the kinetic energy. Kinetic energy பார்த்துட்டீங்க அப்படின்னா T2 is half mv2 square. So half 1.5 kg காலர் கொடுத்திருக்காங்க. இந்த V2 தான் என்னன்னு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். So this is some unknown quantity. So 0.75 times of V2 square. Okay. So இதை வச்சுக்கிட்டு now when we make use of conservation of energy, T1 plus VE1 equals T2 plus VE2. T1 is 0, VE1 is 15.125, T2 is 0.75 V2 square plus 6.125. இதிலிருந்து if you see 0.75 V2 square is 15.125 minus 6.125, which is nothing but 9. So V2 square is 9 upon 0.75. இதிலிருந்து if you just calculate V2, you get plus or minus 3.46 meter per second. So நமக்கு இங்க direction நீங்க பாத்தீங்க, இங்க வந்து magnitudeல நம்ம எழுதி இருக்கோம். இதே direction பாத்தீங்க அப்படின்னா towards downwards it is going. So in specific அதை சொல்லணும் அப்படின்னா V2 is 3.46 meter per second in the downward direction, right? The next problem that we are going to see is இங்க பாத்துட்டீங்கன்னா இங்கே என்னது ஏதோ ஒரு காலர் பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 1.25 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு காலர் வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஸ்லைட்ஸ் ஆன ஸ்மூத் சர்க்குலர் ராட் இன் வெர்டிக்கல் பிளேன். முன்ன எங்க இருக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் சொல்ல கிடையாது. ஒரு வெர்டிக்கல் பிளேன்ல இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? ஒரு சர்க்குலர் ராட் இருக்கு, அதுல வெர்டிக்கல் பிளேன்ல வந்து ஸ்லைட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங் ஹாஸ் an undeformed length of 100 millimeter and a spring constant K. இங்க ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கறத கொடுக்க கிடையாது. காலர் வந்து சீங்கிற பொசிஷன்ல ரெஸ்ட்ல இருக்கு. அது ஒரு ஸ்லைட் புஷ் கொடுத்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட் வந்து ஒரு ஸ்லைட் புஷ் கொடுக்குறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் வெலோசிட்டி வந்து ஏங்கிற பாயிண்ட பாஸ் ஆகும்போது அச்சீவ் ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் அந்த ராடுனால ஏங்கிற பாயிண்ட்ல காலருக்கு கொடுத்த ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்டிருந்திருக்காங்க. சரிங்களா? So here the information are this is 75 millimeter and this is 175 millimeter. இங்க இதாங்க, அதாவது பார்த்துட்டீங்கன்னா இங்க நமக்கு இருக்கக்கூடிய இந்த காலர் வந்து 1.25 கிலோகிராம் இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்ப்ரிங்கோட அன்டிஃபார்ம்டு லென்த் வந்து 100 mm, ரைட்? ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K அப்படிங்கிற சொல்லியிருந்திருக்காங்க. இங்க சீங்கிற பொசிஷன்ல வந்து அது பாட்டுக்கு அமைதியா இருக்குது. ஒரு புஷ் டுவர்ட்ஸ் ரைட் வந்து ஒரு புஷ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல இட் வில் ஸ்டார்ட் மூவ், ரைட்? மேக்சிமம் வெலோசிட்டி வந்து இந்த ஏங்கிற பாயிண்ட கிராஸ் ஆகும் போது அட்டைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. we are asked to find out the spring constant and the force, right? இந்த இடத்துல இங்கேயுமே நமக்கு என்னது ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன், சீங்கிறதுல அமைதியா இருக்கு. சரிங்களா? அப்புறம் அந்த ஏங்கிற பொசிஷனை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ we take பொசிஷன் 1ங்கிறது வந்து சிலையும் பொசிஷன் 2ங்கிறது வந்து ஏலையும் நம்ம எடுத்து நம்ம பேச போறோம். சரிங்களா? ஸோ ரெண்டு பொசிஷன் பத்தி பேசுறோம் அப்படின்னாலே இருந்துட்டு we'll make use of the conservation of energy. சரிங்களா? இங்க ஒர்க் டன், இப்ப பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எடுக்கணுமா இல்ல ஒர்க் அண்ட் எனர்ஜி எடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து என்னென்ன விஷயங்கள் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு பொசிஷன் வந்துச்சுனாலே இந்த ரெண்டு பிரின்சிபல்ல தான் ஏதோ ஒரு பிரின்சிபல் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து அந்த பொசிஷனுக்கு நடுவில் நடந்த ஒர்க் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா we shall make use of that. அந்த ஒர்க்கோட இன்வால்வ்மெண்ட் வருதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சரிங்களா? if the work is indirectly involved, டைரக்டா இன்வால்வ்மெண்ட் இல்லை அப்படின்னா we'll make use of it, right?
ஸோ அதான் யூஸ் பண்ணி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பொசிஷன்ஸ் நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா do we have the influence of gravity? Yes, we have the influence of gravity. So நமக்கு என்ன by the principle of conservation of energy T1 plus Vg1 plus Ve1 equals T2 plus Vg2 plus Ve2. சரிங்களா? இப்போ பொசிஷன் 1ல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ பொசிஷன் 1ல சிஸ்டம் ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ the velocity is 0, which means T1 is 0. சரிங்களா? அடுத்தது we'll have to calculate VE1. VE1ங்கிறது என்னது? So if you just Vங்கிறது என்னவா இருந்துச்சு? That was the potential energy. Potential energy due to the elastic force. சரிங்களா? ஸோ இங்கே எலாஸ்டிக் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா here what is the thing that you are going to get? சிங்கிற பொசிஷனில் காலர் ரெஸ்ட்ல இருந்துச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ மொத்தமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல I say that it is 0. Like my x1 is 0. ஓகே, அந்த x1 என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். x1 என்ன அப்படின்னா எவ்வளோ தூரம் அது எக்ஸ்பேண்ட் ஆச்சு அந்த விஷயம் தானுங்களா? ஓகே, ஸோ when collar is at A, the length of the spring is 100 mm, which means x1 is 100 minus 100, which is 0. எப்படின்னா இங்க பாருங்க. So look at this diagram, you can very well see இந்த பொசிஷன்ல இப்படிதான் இருக்க போகுது. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரிஜின் வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா that is going to be 175 mm. ஓகே, ஆரிஜின்ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் we have it is 75 mm. டோட்டலா 175. If you just subtract the 75, you will get 100. ஓகே, ஸோ x1 0 அப்படின்னா VE1 என்ன ஆயிடுச்சு? நமக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல VG1 மட்டும்தான் நமக்கு பொசிஷன் 1ல இருக்க போகுது. ஸோ VG1 is what? That is mass times of gravity, அதாவது weight into அந்த distance என்னது? 0.175 மீட்டர். மில்லிமீட்டர்ல இருக்கிறது மீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ this is happening to be 2.146 ஜூல். சரிங்களா? இப்போ பொசிஷன் 2 வந்து நம்ம பொசிஷன் 2ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசணும். ஸோ பொசிஷன் 2ல we'll have to calculate the value, length of suppose in the point வந்து if we just name it as D, so we'll have to calculate length of AD. so length of AD என்னவா இருக்க போகுது? here I'll do it in green color itself. so length of AD calculate பண்ணோம் அப்படின்னா it is quite simple. We just complete this one as a right angle triangle. So இது 90 degree. We know this is what? 175 mm, right? இது 75 mm னு தெரியுது.
So this is under root 175 square plus 75 square. So in the quantity enna அப்படிங்கிறது calculate பண்ணீங்கன்னா, so since I explained there, I am not writing here. And the quantity enna நீங்க calculate பண்ணீங்கன்னா, you get 190.39 mm. சரிங்களா? அப்ப x2 என்னது? The 190.39 minus 100, which is 90.39 mm. இதை மீட்டர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா it is 0.09039 meter. ஓகே, இப்போ இதுல இருந்து இப்போ x2 என்ன அப்படிங்கறத calculate பண்ணிட்டோம். இந்த x2 வச்சுக்கிட்டு what are the things that we are going to calculate? We will calculate VE2, that is half times of kx2 square, half k என்னன்னு தெரியாது, 0.09039 square. So இது பார்த்துட்டீங்கன்னா 4.085 10 to the power minus 2k. இதுதான் VE2 ஓட வேல்யூ. Now we'll do what is VG1. So VG1 வேணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணும்? weight, so that is 1.25 kilogram, gravity, அதாவது weight times of the displacement. சரிங்களா? so weight இங்க இருக்கு, displacement is 0, since therefore it is 0. okay, அடுத்து வந்து let us calculate the kinetic energy. so half times of mv2 square, so half times of 1.25 kilogram. in the v2 value is to be found, 0.625 v2 square. சரிங்களா? and if we take this as equation 1, நம்ம இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தூக்கி கொண்டு போய் equation 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். substituting these informations in equation 1, நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 plus 2.146 plus 0 is 0.625 v2 square plus 0 plus 4.085 times of 10 to the power minus 2 k. சரிங்களா? we mark this as equation 2. இதுல further இதை வச்சே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா, can we complete the problem? if you just see, we are asked to find out the spring constant. spring constant என்னன்னு கண்டுபிடிக்கணும், force exerted கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல we have two unknowns, but ஒரே ஒரு equation தான் இருக்கு. therefore it is not possible for us as of now to calculate these values. so அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we just make use of Newton's second law of motion. just a minute, I'll move these things. so இப்போ Newton's second law of motion யூஸ் பண்ணி we'll calculate one of this value. so velocity என்ன அப்படிங்கறத Newton's second law of motion யூஸ் பண்ணி நம்ம calculate பண்ணிட்டோம் அப்படின்னா, we shall calculate the value of k in this. so பார்த்துட்டீங்கன்னா அதுக்கான free body and kinetic diagram எங்க at point A. so point A எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல என்னென்ன forces எல்லாம் ஆக்ட் ஆகுது, as a resultant அது எங்க இருக்க போகுது. so இங்க பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ரெக்டாங்குலர்ல நம்ம பேச முடியாது. that is why we are talking in the tangential and normal direction. so என்னென்ன forces ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது இங்க கொடுத்துருந்துருக்காங்க. so இதை வச்சுக்கிட்டு we'll proceed. so that is by Newton's second law of motion. so tangential directionல நம்ம பேசினா போதும், since so tangential directionல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ tangential direction இங்க கொடுத்துருந்துருக்காங்க. so இந்த fs அப்படிங்கிற இந்த spring force we'll have to resolve.
So spring force பார்த்தீங்கன்னா spring constant அந்த பொசிஷன்ல அந்த நடந்த இந்த elongation sin theta minus weight equals 0. சரிங்களா? So it is k times of 0.09039 sin theta. What is theta? So it is not specified, but we can calculate, I suppose. Sin theta வேணும் அப்படிங்கிறது வந்து இந்த right angle triangle இருந்து we can calculate this value. So once you calculate that value, we are almost done, right? So that is going to be 75 upon 190.39. நம்ம அந்த opposite by hypotenuse யூஸ் பண்ணி calculate பண்றோம். Minus 1.25 multiplied with 9.81 equals 0. இதிலிருந்து we'll have to solve what is k. That is 1.25 multiplied with 9.81 divided by 0.09039 multiplied with 75 divided by 190.39. So இதெல்லாம் என்ன அப்படின்னு calculate பண்ணோம்னா finally what we get is 344.4 Newton per meter. இதை தூக்கி கொண்டு வந்து இப்போ equation 2ல substitute பண்ணுவோம். Right? So substituting this in equation 2, equation 2 நமக்கு என்னவா இருந்துச்சு? It is 2.146 equals 0.625 v2 square plus 4.085 multiplied with 10 to the power minus 3. Actually, I made a mistake. 10 to the power minus 3. Okay, do the calculations properly, you will get it. So it is 10 to the power minus 3 and k value is 344.4 Newton per meter. சரிங்களா? இது என்ன அப்படிங்கிறது இதிலிருந்து you can calculate the value of v2 square என்ன அப்படிங்கிறது deduce பண்ணி you can calculate v2, right? அடுத்தது இந்த ப்ராப்ளம்ல வந்து we are asked to find out the force exerted by the rod. So இப்போ அந்த force என்னங்கிறது calculate பண்ணலாம். Again for which we'll make use of the Newton's second law. So calculate பண்ணீங்க அப்படின்னா you will get v2 to be 1.0875 meter per second, right? So இப்போ இந்த forceக்கு வந்து normal directionல let us see, that is normal directionல this is going to be the acceleration. So kx2 cos theta minus normal force equals. So இந்த values எல்லாம் substitute பண்ணோம் அப்படின்னா substitute பண்ணி if we just solve for n, so what we are going to get is 344.4 Newton per meter, 0.09039 meter and 175 upon 190.39 minus 1.25 kilogram multiplied with 1.0875 meter per second whole square divided by 0.175 meter. So இது என்ன அப்படின்னு calculate பண்ணோம்னா we get the normal force is 20.2 N. இந்த இடத்துல நம்ம ஏன் normal force கண்டுபிடிச்சோம்? If you just see, we are asked to find out the force
ராட் வந்து காலர் மேல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ராடு காலர் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் தான் வந்து நார்மல் ஃபோர்ஸ். So we have calculated the normal force at this particular point, and that completes the problem. Thank you.